வெல்கம் டு கிராஃப்டர்ஸ் நெஸ்ட். ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு நரியும் ஒரு ஆமையும் நண்பர்களாக வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. ஆமைக்கு அதோட கனமான ஓடு பிடிக்கலை. இப்படி கனமான ஓடு இருக்கிறதுனால தன்னால் வேகமாக ஓட முடியல, பறக்க முடியலன்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்துச்சு. இறைவன் கொடுத்த உடல் எப்பவும் ஒவ்வொரு மிருகத்துக்கும் மாறுபடும். ஒவ்வொரு மிருகத்துக்கு தனித்துவமான உடல் வாகு கடவுள் ஏன் கொடுத்துருக்கிறார் தெரியுமா என்று நரி கேட்டுச்சு. இன்னும் தெரியாது, நீ தான் அதுக்கு பதில் சொல்லவே இல்லையே என்று ஆமை சொல்லியது. ஒவ்வொரு மிருகத்தோட வாழ்விடத்தை பொறுத்து தான் இயற்கை கிட்ட இருந்தும் ஒவ்வொரு மிருகத்துக்கும் பொதுவாக ஏற்படுற ஆபத்துக்கிட்ட இருந்தும் காப்பாற்றிக்கிடவும் அந்த மிருகங்களுக்கு தேவையான உடல் அமைப்புகள் கொடுத்தாரு. இருக்கிற அந்த கனமான ஓடு உனக்கு உதவி செய்யறதுக்கு தான் அமைஞ்சிருக்கும். அதனால அந்த ஓட்டை பார்த்து வருத்தப்படாதன்னு ஆறுதல் சொல்லிச்சு நரி. ஆமைக்கு திருப்தி இல்லை. இப்போதான் ஒரு வேடன் அந்த நரியை தன்னோட வில்லில் குறி வச்சிருக்கிறத பார்த்த ஆமை உடனே அந்த நரிக்கு பாதுகாப்பாக குறுக்க வந்து நின்றுச்சு. ஆமை வேட்டைக்காரன் விட்ட அம்பு ஆமையோட முதுகில் பட்டு ஆமை கீழே விழுந்துருச்சு. பார்த்த நரி நேராக வேட்டைக்காரனை நோக்கி ஓடிடுச்சு. நரி தன்னை நோக்கி வர்றதை பார்த்த வேட்டைக்காரன் அங்கிருந்து பயந்து ஓடிட்டான். உன்னோட கனமான ஓடு தான் உன்னையும் என்னையும் காப்பாத்திருக்கு. இந்த நேரம் உன்னோட ஓடு இல்லைன்னா வேடன் விட்ட அன்பு உன்னையும் கொண்டு இருக்கும், என்னையும் கொண்டு இருக்கும். இனிமேல் உன்னோட உடம்பை பற்றி யோசிக்காம நல்லபடியாக எப்படி சந்தோஷமாக இருக்கலான்னு மட்டும் யோசி அப்படின்னு சொன்னது நரி. நரி சொன்னதையெல்லாம் உண்மைன்னு புரிஞ்சுக்கிட்டாம அதுக்கப்புறம் நல்லபடியாக வாழ்ந்துச்சு. உங்களுக்கு என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.